Hello guys, welcome back to my channel Ultimate Alina and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான். நம்ம சேனல்ல வந்து அவ்வளோ கிராஃப்ட் வீடியோ எதுவுமே போட்டதில்லை, அதனால தான் இன்றைக்கி வந்து போடுறேன். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம், நிறைய இந்த அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டரில் போட்டு. அதை நான் வந்து எடுக்கலை, நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள்கிட்ட எந்த ஒரு கலர் நிறைய இருக்குதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த ஒரு பெயிண்ட் வந்து நிறைய இருந்துச்சு, ஸோ அதனால் நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். இது கூட நான் வந்து கொஞ்சம் க்ளூ வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம், ஆப்ஷனல் தான். பட் நான் ஏன் இந்த இது வந்து ஆட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து இதை ஆட் பண்ணாமல் போட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒட்டுது கையிலலாம், ஒரு மாதிரி இதாகுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, டக்குன்னு ரிமூவ் ஆகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த க்ளூ ஆட் பண்ணுறேன். க்ளூ ஆட் பண்ணால கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து 3 லேயர் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி 1 லேயர் 2 லேயர் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் நேரத்தில் இது மூவ் ஆகி வருது. அதனால தான் நான் வந்து 3 லேயர் அப்ளை பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதுக்காக தான் நான் அந்த க்ளூ ஆட் பண்ணுறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து எந்த ஒரு பெயிண்ட் உங்ககிட்ட நிறைய இருக்கோ, இல்லைனா தேவையில்லாமல் இருக்கோ, அந்த ஒரு பெயிண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க, எல்லா பாட்டில்ஸ்க்குமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 6 பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இன்றைக்கி வந்து செகண்ட் லேயருக்கு வந்து அதே கலர் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் வேறு கலர் எடுத்துக்கலாம். கலரை வந்து நான் திருப்பி க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி வந்து பாட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் லேயர், ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பெயிண்ட் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக அது வந்து இதாகும். அப்புறம் வந்து கையில் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதுக்காக நான் ஒரு நோட் மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து எழுதுனது பார்த்தீங்களா, ரெஸ்பெக்ட் உமன், கேர்ள்ஸ், எஜுகேஷன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ ஏதாவது பேப்பர் ஏதாவது வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் லேயருக்காக நான் என்ன எடுக்கிறேன்னா, என்கிட்ட வந்து பேஸ்ட் கலர் வந்து இருந்துச்சு. இந்த பேஸ்ட் கலர்னால் தெரியும்ல, ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும், இதான். ஸோ இதில் வந்து பியூர் எல்லோ கலர் எடுக்கிறேன். பட் எனக்கு வந்து பியூர் எல்லோ கலர் கிடைக்கல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து போஸ்டர் கலர்ஸில் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்துகிட்டு நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு வந்து இந்த கலர் தான் இருக்கும். நம்ம வந்து தேர்ட் லேயர் பண்ணுறது இதில் வந்து நல்லா ஷைனாக தெரியும். ஸோ அதுக்காக நான் இந்த கலர் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது வந்து பியூர் எல்லோ கலர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி டிம்மான கலர். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கிறது வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து இந்த கலர் வந்து பண்ணிக்கலாம். நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோ.
ஸோ தேர்ட் லேயரும் பெயிண்ட் பண்ணி முடிஞ்சாச்சு. எல்லாமே நம்ம பாட்டிலெல்லாம் பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ட்ரை பண்ண வச்சிடுறேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈக்கில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் வந்து அடிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த பெயிண்ட் வேணால் அடிக்கலாம். பிளாக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றனால நான் வந்து பிளாக் கலர் பெயிண்டை வந்து அடிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஏதாவது அதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். ஒரே சைஸில் கட் பண்ண பாருங்கள். நான் வந்து கட் பண்ணப்போ வந்து பாதி வேற ஒரு சைஸில் பாதி வேற ஒரு சைஸில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ. ஸோ நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் அழகாக பெயிண்ட் ஆகி வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. சும்மா பெயிண்ட் அடிச்சு விட்டால் எப்படி இருக்கும்? நம்ம இன்னி தான் நம்ம வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இனி வந்து இந்த 6 பாட்டில்ஸ்க்குமே நம்ம வந்து இந்த நம்மளோட இமேஜினேஷன் பொறுத்த மாதிரி ஒரு இமோஜிஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இதாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளாக் பெயிண்ட் எடுக்கிறேன். அதுக்காக வந்து ஒரு பேஸ்ட் கலர் எடுக்கலாம். அதில் வந்து பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு 6 இமோஜிஸ் வந்து எடுத்து வச்சு பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரா பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்வேன்னா, இந்த பென்சில் வச்சு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா பண்ணுங்கள். நான் வந்து சிலதுலாம் அந்த மாதிரி பண்ணேன், சிலது வந்து அப்படி பண்ணலை. பட் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை இப்படி பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பிளாக்கு, ஒயிட்டு, ரெட் இவ்வளோ பெயிண்ட் வந்து தேவையாக இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி நல்லா லாஸ்ட் ஃபைனல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி செகண்ட் பாட்டில். இது நான் வந்து கொஞ்சம் இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் வரையும் போது கொஞ்சம் பத்திரமா பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சர்க்கிள்ஸ் வரையும்போது ஒன்று ஸ்மாலாக இருக்கும், ஒன்று பிக்காக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பென்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு வரைகிறது நல்லாயிருக்கும், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இது எல்லாமே ஒரு இமோஜிஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
5 பாட்டில்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இனி வந்து ஒரே ஒரு பாட்டில் தான், அதையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன எமோஜி பண்ணலாம் ரொம்ப திங்க் பண்ணி பண்ணது தான் இது. Hey baby. இப்போ வந்து எல்லா பாட்டில்ஸுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த அது சனல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரியல் நேம் தெரியல. ஸோ நீங்கள் வந்து கேட்டு பார்த்தா தெரியும். வீட்டிலலாம் இருக்கும், இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து தேடி பார்த்தா கிடைக்கும். அது வந்து இந்த சக்கிரியில் இருக்குல்ல, அந்த இதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளூ எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டுக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா தெரியும். நேம் தெரியலனா கூட பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக அந்த கேப் நம்ம வந்து கேப் வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், அதை தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா பாட்டில்ஸ்க்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, திகஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து திகையலை, அதனால் வந்து வேறு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நூல், உலன் நூல் இருக்குல்ல, அதான் நான் வந்து அதில் வந்து ஒட்டினேன். பார்த்தீங்களா? ஆனால் அதை ஒட்டினது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக அந்த ரெண்டு வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒட்டாமல் பாருங்கள் மேக்ஸிமம். எனக்கு ஏதோ அது வந்து ஒரு மிஸ்டேக் மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த நூலே அந்த சேனலாக அது கிடச்சிச்சின்னா அதே ஒட்டி பாருங்கள். ஸோ பாருங்கள் கைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நம்மளோட இதை வந்து ரெடி தான். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான இது. நீங்கள் வந்து எல்லாருக்குமே இது வந்து பண்ணிக்கலாம். டிஐஒய்னு சொல்லலாம், இதை டூ இட் யுவர் செல்ஃப். இதை வந்து எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன டைனி இந்த நிறைய இருக்கும்ல டைனி ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம், அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து போட்டு வைக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. ஸோ இதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குன்னா இதில் நான் வந்து அந்த ஈக்கல் பெயிண்ட் பண்ணி வச்சேன்ல, அதை வந்து வைக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா வைக்கிறேன். ஏதோ வச்சதுக்கப்புறமா ஏதோ ஒரு மாதிரி ஐயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். நான் வைக்கலை, கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்காக கொஞ்சம் காட்டி தரேன் பாருங்கள். ஏதோ கஷ்டப்பட்டு பெயிண்டெல்லாம் பண்ணலை, அதனால் நான் வந்து வைக்கிறேன். இந்த ஈக்கில் வந்து பெயிண்ட் பண்ணுறது வந்து உங்களுடைய ஐடியா தான். எனக்கு ஏதோ நான் நிறைய பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி காட்டினாங்க. பட் என்னவோ நான் பண்ணது அழகாக இல்லை காய்ஸ். அந்த ஈக்கில் இது அழகாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இப்படி வச்சு தான் உங்களுக்கு தெரியுது, அதனால தான் நான் இப்படி வைக்கிறேன். பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்கல அதனால். அது இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இந்த ஆளுங்கெல்லாம் வர்ற இடத்துல வந்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. 6 எண்ணவும் அந்த 6ம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப இமோஜிஸ் எல்லாம் கரெக்டாக வரைஞ்சனால ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.